குட் ஈவினிங் ஆல். என்டிஏ வந்து யூஜிசி நெட் ஜூன் 2025 ஓட ஆன்சர் கீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம சேலஞ்ச் பண்ணலாம், அதுக்கான கரெக்ட் ப்ரூஃபோட நாங்க அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ கம் வில் கோ இன் டு தி கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் ஐடி வந்து 425589, லாஸ்ட் 4 நம்பர்ஸ் வந்து 8853. 8853 இதுல வந்து who has coined the term ontology? First Jacques Derrida, Felix Guattari, 3 Giles Deleuze, 4 Ben Jonson அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆன்சர் கீழே ஜாக்வஸ் டெரிடா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் இதுல என்ன மிஸ்டேக் அப்படின்னா கொஸ்டினே நமக்கு தப்பா இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த ஆண்டோ தியாலஜி அப்படின்னா ஆண்டாலஜி ஆஃப் காட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டேர்மை காயின் பண்ணவர் வந்து இமானுவேல் காண்ட். அவர் தான் இந்த டேர்ம் ஆக்சுவலி காயின் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த டேர்ம் வந்து அதிக சிக்னிபிகன்ஸ் வந்தது காரணம் வந்து மார்டின் ஹைடிகர். அதுக்கப்புறம் தான் வந்து டெரிடா வந்து ஆண்டோ தியாலஜி வந்து டீகன்ஸ்ட்ரக்ஷன்லயும் மெட்டாபிசிக்ஸ்லயும் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது, இந்த டேர்மை காயின் பண்ணது வந்து இமானுவேல் காண்ட் தான் காயின் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல வந்து ஜாக்வஸ் டெரிடா ஹஸ் யூஸ் திஸ் டேர்ம். அவர் வந்து எப்படி ஆண்டோ தியாலஜி ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம லாங்குவேஜ்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வெஸ்டர்ன் பிலாசபி கூட கம்பைன் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு. ஹி ஹஸ் யூஸ்ட் த டேர்ம் பட் ஹி ஹஸ் நாட் காயின் திஸ் டேர்ம். இந்த டேர்மை காயின் பண்ணது வந்து இமானுவேல் காண்ட். ஸோ இந்த கொஸ்டினே வந்து தப்பா இருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இமானுவேல் காண்டோட இது இல்லை. ஸோ யூ கேன் சேலஞ்ச் திஸ் கொஸ்டின். ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து இந்த இதான் இருக்கு. ஸோ இமானுவேல் காண்ட் கிரிட்டிக் ஆஃப் பியோர் ரீசன் இந்த ஒர்க்ல தான் வந்து அவர் அந்த டேர்மை காயின் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்க இந்த ஒர்க்கை மென்ஷன் பண்ணி நம்ம சேலஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த கொஸ்டினை. செகண்ட் கொஸ்டின் வந்து இது அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் கலெக்ஷன் அக்கார்டிங் டு ஹைரார்கி given by Delia da South Korea and W.R. Owens in the Handbook of Literary Research. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. Identify your nearest major library, visit your own university library, identify what is available online, and visit your nearest major research library. பட் இதோட ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் வந்து 4 CBAD. இதோட கொஸ்டின் ஐடி வந்து 425589, லாஸ்ட் 4 நம்பர்ஸ் வந்து 8885 88885 இந்த கொஸ்டினோடது. பட் ஆப்ஷன் உங்க ஆன்சர் கீழே ராங்கா கொடுத்துருக்காங்க. பட் ரைட் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை வாட் இஸ் அவைலபிள் ஆன்லைன் அண்ட் விசிட் யுவர் ஓன் யூனிவர்சிட்டி லைப்ரரி அண்ட் ஐடென்டிஃபை யுவர் நியரஸ்ட் மேஜர் லைப்ரரி, விசிட் யுவர் நியரஸ்ட் மேஜர் ரிசர்ச் லைப்ரரி. ஸோ இது வந்து இந்த புக்ல த ஹேண்ட் புக் டு லிட்ரரி ரிசர்ச் 2010 செகண்ட் எடிஷன் வந்து 2010ல வந்திருக்கு. 12th பேஜ்ல கரெக்டா நமக்கு அந்த ஆர்டர்ல அவங்களே கொடுத்துருக்காங்க. யூ சி யூ கேன் லுக் ஃபர்ஸ்ட் வாட் யூ ஹேவ் டு டு, செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஸோ கரெக்டா அவங்க அந்த ஹைரார்கிலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த ஒர்க்கை நீங்க மென்ஷன் பண்ணி, எடிஷன் மென்ஷன் பண்ணி, பேஜ் மென்ஷன் பண்ணி நீங்க சேலஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டினை. இட்ஸ் அ 2 மேஜர். நாங்க எல்லா கொஸ்டின்ஸ்லயும் ப்ரொஃபசர் அகாடமில நாங்க வெரிஃபை பண்ணியிருக்கோம் வித் ப்ரூஃப். இந்த 2 கொஸ்டின் இட் இஸ் கம்ப்ளீட்லி யூ கேன் சேலஞ்ச். பட் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. நிறைய பேர் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இட் இஸ் லைக் சிமிலர் ஆன்சர்ஸ் இருக்கு, பட் இட் இஸ் நாட் ப்ரூவன். ஸோ அதுல அதிகமா இந்த கொஸ்டின்ஸ் சேலஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் என்டிஎஸ்ஏ கரெக்டா இருக்கு. பட் நம்ம வந்து நிறைய பேர் தப்பா இருக்கு, சிமிலர் ஆன்சர்ஸ் மாதிரி சின்ன சின்ன சிமிலரா இருக்கனால நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. பட் நாட். சொன்ன இதுக்கு முன்னாடி கொடுத்த 2 கொஸ்டின்ஸ் 100% சேலஞ்ச் பண்ணலாம். இந்த வரப்போற 2 கொஸ்டின்ஸ் வந்து ஆக்சுவலி நிறைய பேர் வந்து சேலஞ்ச் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. பட் யூ கேனாட் சேலஞ்ச். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து if the glide is distinct enough to be heard, the vowel plus guide will be treated as option A diphthong, option B a monophthong, 3 sequence of 2 vowels, a sequence of 2 consonants. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கொஸ்டின் ஐடி வந்து 4255898844. ஸோ 8844 தான் லாஸ்ட் 4 நம்பர்ஸ். ஆக்சுவலி ஆன்சர் வந்து சீக்வென்ஸ் ஆஃப் 2 வவல்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு என்டிஏ கொடுத்துருக்காங்க. பட் நிறைய பேர் வந்து டிப்தாங் தான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் டிப்தாங்ஸ் ஆன்சர் கிடையாது. டிப்தாங்ஸ் என்னன்னா செகண்ட் வவல் வந்து ப்ராமினென்ட்டா இருக்காது, ஃபர்ஸ்ட் வவல் தான் ப்ராமினென்ட்டா இருக்கும். 2 வவலுமே ப்ராமினென்ட்டா டிஸ்டிங்க்டா இருக்குன்னா அது சீக்வென்ஸ் ஆஃப் 2 வவல்ஸ் தான். அது ஏன் சொல்றோம்னு சொன்னா கேன் பி ஹியர்ட் அப்படின்னு நமக்கு அந்த வேர்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா, டிஸ்டிங்க்ட் எனஃப் டு பி ஹியர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா.
அப்படி மென்ஷன் பண்ணையில இதுதான் கரெக்ட்டா வரும். ஸோ இட் இஸ் சீக்வென்ஸ் ஆஃப் 2 வவெல்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவும் நெறைய பேர் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. The term trace which refers to trace of the other has been borrowed by Jacques Lacan from option A, Jacques Derrida, option B, Immanuel Levinas, 3, Sigmund Freud, 4, Christopher Norris. இதோட question ID வந்து 425589, last 4 numbers 8861. இப்ப என்னன்னு சொன்னா, இதுல வந்து நான் ஆக்சுவலி கிவன் ஆன்சர் வந்து இமானுவேல் லிவினஸ் அப்படிங்கிறது கிவன் ஆன்சர். பட் எல்லாருமே வந்து அது ஜாக்வஸ் டெரிடா அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில ஒர்க்ஸ் கூட இருக்கு. பட் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ஒர்க் இது வந்து எல்லாத்துக்கும் முன்னாடியே பப்ளிஷ் ஆன ஒர்க் தான் இது. ஸோ இந்த சோர்ஸ் படி வந்து இட் இஸ் ரைட். அதாவது இமானுவேல் லெவினஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து இது ஆல்ரெடி இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றோம். இந்த ட்ரேஸ் அப்படிங்கிற டேர்மை வந்து அவர் கொடுத்திருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா the trace according to Levinas and Derrida signifies the presence of being is no more present அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெவினஸ், அதுக்கப்புறம் தான் டெரிடா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்குறது லெவினஸ் அப்படிங்கிறது தான் இதுல ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஸோ இது வந்து நீங்க டெரிடா அப்படின்னு நீங்க சேலஞ்ச் பண்ண முடியாது. So I hope you are clear with these things. So I hope I have checked your answer keys and most of you are getting positive answers. And கண்டிப்பா நீங்க நெட் அண்ட் ஜேஆர்எஃப் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு ஹோப்ஃபுல்லா இருப்பீங்க. ஸோ ரியலி ஆல் த பெஸ்ட் டு யூ கைஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன் அட்வான்ஸ். கண்டிப்பா நீங்க போட்டிருக்க ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். ஸோ வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ் அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். ஸோ ஹோப் ஃபார் இட். நெறைய பேர் வந்து கவலையா இருப்பீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரிசல்ட்ஸ் வரல. பிகாஸ் திஸ் டைம் த கொஸ்டின் வாஸ் ரியலி டிஃபிகல்ட். காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல. நான் நல்லா பிரிப்பேர் பண்ணேன். பட் ஐ குடன்ட் டூ இட் அப்படின்னு நெறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. பட் இட் இஸ் நாட். இது வந்து நம்ம ஃபெயிலியர் வந்து ஆப்போசிட் ஆஃப் சக்சஸ் எப்பவுமே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் சக்சஸ் அண்ட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். நீங்க வந்து கண்டிப்பா வந்து நம்ம லோ ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ யூ வில் பிரிப்பேர் அக்கார்டிங் டு த நெக்ஸ்ட் லெவல் ஸ்டாண்டர்ட். உங்க நாலேஜ் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். நீங்க இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, இட் வில் பிகம் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஷூர் இன் நெக்ஸ்ட் நெட் எக்ஸாம் யூ வில் கிராக் இட். அண்ட் கண்டிப்பா நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் தட் ஆல்சோ. டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். கண்டிப்பா உங்களால வந்து நெக்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணி கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்ப இருந்து ஸ்டார்ட், டோன்ட் டிலே இட். ஃப்ரம் டுமாரோ ஜஸ்ட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃப்ரம் டே 1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. இது ஃபெயிலியர்னு நினைக்காதீங்க. It's you have given your attempt, you have given your best. Sure. So go forward and kandipa you will get your best results. Thank you so much. And உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம கட் ஆஃப் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். How much is the expected cut off we'll get அப்படின்னு சொல்லிட்டு. Thank you all.